கார்த்தியோட 29வது படத்தோட அப்டேட் இப்போ இன்றைக்கி வந்திருக்கு. தமிழ் டைரக்ஷனில் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கார்த்தியோட லைனப்ஸில் நிறைய படங்கள் இருக்குது. இப்போ பிரேம்குமாரோட டைரக்ஷனில் மெய்யழகன் இந்த படம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. படத்தை பார்த்தீங்கன்னா கார்த்தி, அரவிந்த் சாமி, ராஜ்கிரண், ஸ்ரீவியா இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. கங்குவா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா தான் லீடாக நடிக்கிறாரு. கார்த்தி கேமியோவில் வரப்போகிறாரு. இப்போது நலன் குமாரசாமி டைரக்ஷனில் வாத்தியார் இந்த படத்தில் கார்த்தி போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகும். சர்தார் 2 PS மித்ரன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த படம் நெக்ஸ்ட் இயரில் ரிலீஸ் ஆகும். 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. லோகேஷ் கனகராஜோட கைதி 2 இந்த படத்தோட அப்டேட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்தது. கைதி பார்த்தீங்கன்னா இது ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. இந்த படம் கைதி 2வோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கைதி 2வோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 2025 ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கார்த்தி தான் இந்த படத்தை லீடாக நடிக்கிறாரு. வினோத்தோட டைரக்ஷனில் தீரன் அதிகாரம் 2 தீரன் 2 எடுக்க போகிறதா ஏற்கனவே நியூஸ் வந்தது. இந்த தீரன் 2 ரிலீஸ் ஆனால் 2025 செகண்ட் ஹாஃபில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுவாங்க. இப்போ மெய்யழகன் படத்தோட இப்போ நெக்ஸ்ட் சிங்கிள் வெரி அப்படின்ற லிரிக்கல் வீடியோ சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கூலி படத்தோட டீம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓணத்தை முன்னிட்டு இன்றைக்கி மனசில் சாங்கை போட்டு வைப் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு வீடியோ மூலமாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அஃபிஷியலாகவே இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ அஜித் குமாரோட பார்த்தீங்கன்னா இப்போ டேரக்டர் நெல்சனும் கவினும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாகி வந்துகிட்டு இருக்கு. இப்போ அமரன் படத்தோட அஃபிஷியல் ஃபுல் டப்பிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. மெக்கானிக் ராக்கி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் ஓ பில்லோ அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் 18 காலையில் 11:11 இந்த சாங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் ரிலீஸ் ஆகும். கடைசி உலக போர் படத்தில் இப்போ கேரளா தேட்டருக்கு ரிலீஸ் ட்ரீம் பிக்ஸ் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் ஹிப்ஹாப் தமிழா லீடாக நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 20 தேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. சூக்ஷம தர்ஷினி அப்படின்ற ஒரு மலையாள மூவிலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நஸ்ரியா லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு காமெடி ட்ராமா மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ லப்பர் பந்து படத்தோட USA தியேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை பிரைம் மீடியா வாங்கியிருக்கதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ஹிட்லர் படத்துலேருந்து ஃபுல் ஆடியோ இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி லீடாக நடிக்கிறாரு. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 27 தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தேட்டரிக்கலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆஹா தமிழ் அஃபிஷியலாக ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. டிமாண்டி காலனி 2 படத்தில் டேரக்டர் அஜய் ஞானமுத்தோட பர்த்டே போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகி 5 வாரங்கள் ஆச்சு. இது வரைக்கும் OTTயில் ரிலீஸ் ஆகலை. இந்த படத்தோட OTT ரைட்ஸை ZEE5 தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அஃபிஷியல் OTT ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் 20 ப்ரீமியர் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனல் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஆல் சினிமா அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.